ஹாய் எவ்ரிவன், வாங்க பொங்கல் விளாக் பார்க்கலாம். பாப்பா ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்க. பாப்பா வந்து சாரீ தாங்க கட்டிட்டு போயிருந்தா. நெக்ஸ்ட் டே வந்து காப்பு கட்டு, வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு காப்பு கட்டிட்டு நெக்ஸ்ட்டு பட்டியில் காப்பு கட்டியாச்சுங்க. மாடு வச்சுருக்கோம், அதனால் பட்டிக்கும் காப்பு கட்டிட்டோங்க. தை 1 அன்னைக்கு வந்து நாங்கள் 2 பொங்கல் வைப்போங்க. காலையில் நேரமே 7 மணிங்க 2 பொங்கல் வச்சுருவோங்க. சூரியன் பொங்கல் வாச பொங்கல் வச்சுருவாங்க. 2 பொங்கலையும் வச்சுட்டு வாசல் முன்னாடி படைச்சி வாசப்பொங்கலும் சூரிய பொங்கலும் சேர்ந்து கும்பிட்ருவாங்க. அடுத்து எங்கள் ஊர் வந்து 3 நாளுமே விளையாட்டு போட்டி இருக்குங்க. தை 1, 2, 3 நாளுமே இருக்குங்க. அந்த அன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே கிளிப்ஸுங்க. குட்டீஸ்க்கெல்லாம் வந்து கண்ணை கட்டி விட்டுட்டு பால் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதில் வந்து யார் வந்து அதிக பால் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து முறுக்கடிக்கிற போட்டிங்க. நூலில் கட்டி விட்டுருவாங்க. அதில் யார் ஃபஸ்ட்டு வந்து முறுக்கடிக்கிறாங்க அப்படிங்கிறது. இது வந்து செங்கல் வந்து யார் ரொம்ப நேரம் லிஃப்ட் பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கிற ஒரு போட்டி தாங்க. ஜென்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுங்க. ஏன்னா பசங்களாம் ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்கங்க. அடுத்து வந்து கயிறு இழுக்கிற போட்டி. இது 3ஆவது நாள் நடந்துச்சு. எல்லா கிளிப்ஸும் அப்படியே மர்ஜ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. 3ஆவது நாள் நடந்துச்சுங்க. இதுலேயும் வந்து 4 டீம் வந்து சேர்ந்து இழுத்தோங்க. அடுத்து இது பொங்கல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் பெரிய மாமனார் வீடு நாங்களும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் போயிருந்தோங்க. அங்கே எடுத்த குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோங்க. முயலெல்லாம் வந்து கூட்டிகிட்டே இருந்து நாங்களாம் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு போகிறோம். அது நம்மளை பார்த்தோன்னையும் அப்படியே எட்டி எட்டி தாவுதுங்க. அடுத்து இது வந்து நைட்டு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோங்க. இது வந்து இலை புரோட்டா நல்லா இருந்துச்சுங்க. ரெசிபீஸ் எல்லாம் கொண்டாந்து வச்சோன்னையும் வந்து நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க, மறந்துட்டேன். பாதி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். ஸோ இருக்க கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு செட்டிநாடு கிரேவி ஒன்று வாங்கியிருந்தோங்க. நூடுல்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் சிக்கன் லாலிபாப் வாங்கியிருந்தோங்க. பிரியாணி கேட்டிருந்தோம். பிரியாணிலாம் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இது வந்து தாபா பாயசங்க, சூப்பராக இருக்குங்க. கூலிங்காக தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து ஒரு லைம் சோடா ஒன்று வாங்கிட்டேங்க. அப்புறம் இது செகண்ட் டேங்க. இது வந்து தைப்பொங்கல் செகண்ட் டேயில் வந்து 3 கால் ஓட்டாங்க. அதாவது 2 பேர் வந்து ஜாயின் பண்ணி ஒரு காலை கட்டி விட்டுருவாங்க. யார் ஃபஸ்ட்டு ஓடி வரா அப்படிங்கிறது தான். இதில் நாங்களும் கலந்துக்கிட்டோங்க. ரொம்ப காமெடியாக சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து ரன்னிங் ரேஸ் வச்சுருந்தாங்க குட்டீஸ்க்கு. ஒரு கேட்டகரி வைஸ் பிரித்து வச்சுருவாங்கங்க. எல்கேஜி யூகேஜிக்கு தனியாக, ஃபஸ்ட்டுக்கு தனியாக, செகண்டு அந்த மாதிரி கேட்டகரிஸ் பிரித்து வச்சுருவாங்க. இது வந்து பொங்கல் வீடு க்ளீனிங் விளாக் தாங்க. அப்படியே கிச்சன் பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு மேலே மாடிக்கு வந்தாச்சுங்க. இதில் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக மழையாக இருந்துச்சுங்க. பரவாயில்ல, மழையிலே கழுவி விட்டுறலான்னு சொல்லிட்டு எல்லாமே கழுவி விட்டாச்சுங்க. மேலேயும் இந்த கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் வேலை ஈஸி தான். டக்குன்னு தண்ணி ஊற்றி கழுவிடலாங்க. ஏன்னா கரையாக இருந்தால் சாணி போட்டு வலிச்சிட்ருக்கணும். கூலிங் டைல்ஸ் போட்டங்காட்டி எங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு கழுவி விட்டாச்சு. பொங்கல் கோல போட்டிக்கு வந்து பாக்ஸ் பிரித்து விட்டுருந்தாங்கங்க. அதுதான் இது. பொங்கல் அன்றைக்கி நான் நேரமே எழுந்திரிச்சி கோலம் போட்டேன். ஆனால் பாப்பா சொல்லிவிட்டா, அம்மா நான் தான் கலர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் கோலம் போட்டுட்டு வச்சுட்டேங்க. பாப்பா எப்போ எந்திரிக்கிறாளோ அப்போ எந்திரிச்சு வந்து கலர் கொடுத்துக்கிட்டோம். அவள் எந்திரிக்க ஒரு 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பாப்பாவே கலர் கொடுத்தா. சரி பரவாயில்ல, கொடுத்து பழகட்டும் அப்படின்னு விட்டுட்டேங்க. அடுத்தது செகண்ட் டே மாட்டு பொங்கல் அன்றைக்கிங்க. கட்டத்தரையில் வச்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. அதே மாதிரி ஜென்ஸ்க்கு மாதிரியே லேடிஸ்க்கும் வச்சுருந்தாங்க செங்கல் லிஃப்ட் பண்ணுற போட்டி. இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் ஏஜில் இருக்க கேட்டகரியில் டப்புன்னு செங்கலை வச்சுட்டோங்க. ஏன்னா கார வேலைக்கு போகிறவங்க அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்கள்கிட்டலாம் டஃப்பாக இருந்துச்சு எங்களுக்கு. இது வந்து சோடா பாட்டிலுக்குள்ளே வந்து இடுப்பில் பென் கட்டி விட்டுருவாங்க. அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுங்க இந்த போட்டி. நாங்கள் வீட்டில் கரும்பு வச்சுருந்தோம், ஆனால் ரொம்ப லேட்டாக முளைச்சிருச்சுங்க. இந்த வருஷத்தை வந்து பொங்கலுக்கு யூஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, முன்னாடி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டோம். சேம் பொங்கலில் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க்கும் இருந்துச்சுங்க. அதையும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருணுன்ட்டு அதையும் அப்படியே ஹரிபரியாக அதையும் முடிச்சு கொடுத்தாச்சுங்க. அப்புறம் இதில் வந்து எல்எல்ஆர் போட்டிருந்தேன். கரெக்டாக எனக்கு Jan 11 தாங்க டெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதையும் போயிட்டு முடிச்சுட்டு லைசன்ஸு கையில் வாங்கியாச்சுங்க. டிரைவிங் கிளாஸ் போயிட்டு 15 டேஸ் போனேங்க. போய் முடிச்சுட்டு லைசன்ஸ் எடுத்தாச்சுங்க. எல்எல்ஆர் போட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் லைசன்ஸ் எடுத்தேங்க. அவ்வளோதாங்க. விளாக் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் வந்து இன்னும் வீடியோஸ் போட தோணுங்க. தேங்க்ஸுங்க.